அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக பெற்றோருடைய தேகாரக்கத்தில் கண்டிப்பாக கவனத்துடன் இருப்பது உங்களுடைய தலையாய் கடமை. பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருங்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தகராறு இல்லாமல் இருப்பது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்கு சில பிரம்ம பிரயத்தனங்கள் பட வேண்டிய நிலைமை இருந்தாலும் நீங்கள் நினைத்தால் எல்லா காரியமும் ஜெயம் ஏற்படுவதும் பழைய கடன்கள் பைசல் ஆகுவதும் தேகாரோக்கியத்தில் மேன்மை அடைவதும் தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை அலர்ஜி விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மற்றபடி எல்லா விதத்திலும் வாகன அமைப்பு, தொழில் அமைப்பு, தெய்வீக அமைப்பு, தெய்வீக பயணங்கள், தொலைதூரத்தில் அனுகூலங்கள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், கடல் கடந்த பயணங்கள் கனவாக இருந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தேகாரோக்கியத்தில் ஒரு நாள் 2 நாள் ஏதாவது தள்ளிக்கொண்டே போன ஒரு உபத்திரத்தை தீர்ப்பதற்கு இந்த தை மாதத்திலே மருத்துவமனையிலிருந்து எல்லாவற்றிலும் அடுத்த ஜூன் மாதத்திற்குள்ளாக சரி செய்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு.